உயிர் பயத்துல லீசா வழி தேடி முன்னாடி போய்க்கின்னு இருக்கா. அப்ப வழியில முள்ளு கம்பி எல்லாம் குறுக்க மறுக்கான்னு நிக்குது. என்னடா இது புது பிரச்சனையா இருக்குன்ட்டு யோசிக்கிறா. ஆனா அந்த கம்பியை தாண்டி பார்த்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அவளுக்கு வெளியே போற வழி தெரியுது. அவ கையில இருக்கிற ரிங்குல டைம் ஓட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அங்க இருக்கிற ரெட் லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அவளுக்கு பின்னாடி ஆடமும் சாகாம அவளை துரத்தின்னு வரான். இவ உயிருக்கு பயப்படாம அந்த முள்ளு கம்பிக்குள்ள பூந்து போறா. சதை கிழிஞ்சு ரத்தம் வந்தாலும் ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறா. நேரமும் முடிய அவளுக்கு எதிரில நெருப்பு வேகமா வருது. இதோட அவ கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா. அப்ப அந்த டனலோட பேஸ்மெண்ட் திறக்குது. அதுல கீழே விழுந்துடுறா. வலியில முழிச்சு பாக்குறா. ஒரு ரூம்ல மாட்டின்னு இருக்கா. சரி இப்படியே இருந்தா எதுவும் பண்ண முடியாதுன்னு மறுபடியும் வெளியே போற வழியை தேடி போறா. அப்போ அந்த ஆசிட் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறா. அவ கையில மாட்டி இருக்கிற ரிங்க ஆசிட்ல போட்டு உருக்கி கழட்டிடுறா. அப்ப ஆடம் கையில என்ன மார்க் இருந்துச்சோ அதே மார்க் தான் இவ கையிலயும் இருக்கு. அந்த மார்க்கையே மேப்பா யூஸ் பண்ணி அங்கிருந்து வெளியே போற வழியை பாத்துடுறா. ஒரு வழியா இங்கிருந்து தப்பிக்க போறோம்னு நினைச்சு முன்னாடி போறா. அப்போ டம்னு ஒரு கேட் வருது. ஒரு செகண்ட் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு கேட் இல்லாம மொத்தமா 3 கேட் இருக்கு. அதை தாண்டி போனாதான் அவளால வெளி உலகத்துக்கு போக முடியும். அவ கிட்ட இருக்கிற ரிங்குலையும் டைம் ஓடி அவளை பயன்படுத்துது. அப்போ லீசா ஒரு முடிவு எடுக்கிறா. இந்த டைம் நம்பினா நம்ம உயிர் தான் போகும். இதை மறந்துடுவோம். இங்க இருந்து தப்பிக்கிறோமோ சாகுறோமோ நமக்கான முடிவை நாமளே தெரிஞ்செடுப்போம். அப்போ அந்த கேட் விழும்போது எத்தனை செகண்ட் கழிச்சு விழுதுன்னு என்னடா மொத்தமா 4 செகண்டுக்கு ஒரு தடவை தான் முதல் கேட் விழுது. அப்போ லீசா நேரத்துக்காக காத்திருக்கிறா. அந்த கேட் விழுந்த உடனே ரொம்ப வேகமா தவழ்ந்து அதை தாண்டி வந்துடுறா. ஒரு செகண்ட் அவளுக்கு மூச்சே நின்று போகுது. இப்போ 2வது கேட் விழும்போது எத்தனை செகண்ட்னு என்னடா 3 செகண்டுக்கு ஒரு தடவை விழுது. மறுபடியும் நேரத்துக்காக காத்திருக்கா. கேட் விழுந்த உடனே அதை தாண்டி வந்துடுறா. ஆனா 3வது கேட் கிட்ட வரும்போது தான் லீசாக்கு உயிர் பயமே வருது. அந்த கேட் கேப் விழாம விழுந்துனே இருக்கு. அப்போ லீசா மறுபடியும் என்னடா 2 செகண்ட் மட்டும் தான் நேரம் கிடைக்குது. அதுக்குள்ள தாண்டி வந்துட்டனும். அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுதுன்னு நினைக்கும் போது எதிரில் வெளியே போற வழி அவளுக்கு தெரியுது. சரி என்ன நடந்தாலும் இங்க வந்து தப்பிச்சு வந்துடணும்னு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துடுறா. அந்த கேட் விழுந்த உடனே அதை தாண்டி போறா. ஆனா லீசாவோட கால் விரல்கள் வெட்டப்படுது. லீசா வலியில கதறா. ஆனா வருத்தப்படல. ஏன்னா இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் அவ வெளியே போற வழி கிட்ட வந்துடுறா. வலியோட மெதுவா வெளியே போற வழி கிட்ட வரா. வானத்தை பார்த்து சந்தோஷமா கை நீட்டுறா. அப்போதான் லீசாக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா அது வெளியே போற வழி இல்ல, கண்ணாடியால மறைக்கப்பட்ட ஒரு ட்ராப். தன்னோட சொந்த காலை இழந்தும் வெளியே போக முடியாம இதை நம்பி ஏமாந்த வந்து இங்க மாட்டிக்கிட்டோமே நினைச்சு கதறி அழுவுறா. அவளோட மொத்த நம்பிக்கையும் போயிடுது. சாகுற வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும்னு நினைச்சு அவ அழுறப்போ மேல மெதுவா அந்த டனல் ஓபன் ஆகுது. லீசா அதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா. ஆனா ஒரு வழியா உயிர் தப்பிச்சு வெளியே வந்துடுறா.